இதயம் நிறைந்த நன்றி பலிகளை உமக்கு ஏறெடுப்பேன். காலமெல்லாம் அவர் பாதம் அமர்ந்து வாழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. அந்த பாடலை நீங்கள் பாடினபடியே ஆமென். சங்கீதம் 65:1. தேவனே, சியோனிலே துதியானது உமக்காக அமைந்து காத்திருக்கிறது. ஆமாம், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பாடினது போல் அவர் பாதத்தில் அமர்ந்து துதித்து கொண்டே இருங்கள். கடைசி வரை கர்த்தர் உங்களை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றியோடு தேவனை மகிமைப்படுத்த முடியும்? இதயம் நிறைந்த பலிகள் ஏறெடுப்பே, காலமெல்லாம் அவர் பாதம் அமர்ந்து வாழ்ந்திருப்பே. இதயம் நிறைந்த நன்றி பலிகள் ஏறெடுப்பே, காலமெல்லாம் அவர் பாதம் அமர்ந்து வாழ்ந்திருப்பே. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. இதயம் நிறைந்த நன்றி பலிகள் ஏறெடுப்பே, காலமெல்லாம் அவர் பாதம் அமர்ந்து வாழ்ந்திருப்பே. கடைசி ஒரு விஷயம் கூட. இதயம் நிறைந்த நன்றி பலிகள் ஏறெடுப்பே, காலமெல்லாம் அவர் பாதம் அமர்ந்து. ஆமென். கர்த்தர் துவங்கி இருக்கிறார். இன்று ஒரு பாடல், கர்த்தருடைய வருகை வரையிலும் கர்த்தர் அருமையான ஊழியரை கொண்டு அநேக பாடல்களை கர்த்தர் வெளியிடுவாராக. ஆண்டவர் ஒன்று தொடங்கிட்டார்னா அது குறுகாது, அது பெருகும். ஹல்லேலூயா. நம்ம கெட்டடம் இப்படி போயிட்டு இருக்கோம், அவர் கெட்டடம் இப்படி போயிட்டு இருக்கோம். அவன் அப்படிதான் கட்டுகிறவர் கடைசி வரை. இவர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் தலைமுறைகளை கொண்டு வருகிற தலைமுறையா இவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிற சந்ததி என்று அழைக்கப்படுவார்களாக. வாழ்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்.